சில பிரச்சனை, சில பாடுகளையும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். பலவிதமான குழப்பங்களுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கர்த்தரை ஆராதிப்போம், ஆனால் சில பிரச்சனை, சில போராட்டம், சில குறைவுகள், சில தடுமாற்றம் வாழ்க்கையில் வரும் பொழுது நிறைய நேரங்களில் பல குழப்பம். நமக்கு ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் எனக்கு மாத்திரம் இவ்வளோ பிரச்சனை வருது, என் வாழ்க்கையே என்ன பிரச்சனையாக தான் சூழ்ந்துருக்குது, கர்த்தரை ஆராதிக்கிற எனக்கு ஏன் நிறைய பேருக்கு கேள்வி. நான் நல்லா தானே கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் கர்த்தரை உண்மையா சேவிக்கிறேன், நான் ஊழியம் பண்றேன், எனக்கு ஏன் பிரச்சனை. இன்னும் சில பேர் நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேன்னா அதுல இருந்து என் வாழ்க்கையில பல பிரச்சனை பாஸ்டர். நான் ஒழுங்கா கர்த்தருக்கு காணி கொடுக்கிறேன், தசமம் கொடுக்கிறேன், ஊழியங்களை தாங்குறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் பெருசா இல்லை. நிறைய நேரங்கள்ல பலவிதமான காரியங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்களை கண்டு பல நேரம் சோர்ந்து போயிடுறோம். பல நேரங்களில் நமக்குள்ள குழப்பம் என்ன செய்யும் வரும். ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில போராட்டம். யோபு சொல்ற வார்த்தை பாருங்களேன். யோபு 14:22 வாசிங்க. அவன் மாம்சம் அவனில் இருக்கும் வரைக்கும் அதற்கு நோவிருக்கும், அதற்கு நோவிருக்கும். அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான். போது யோபு சொல்றாரு, பல பாடுகள் மத்தியில் யோபு சொல்றாரு, அவன் மாம்சம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன இருக்குமா, இந்த மாமிசங்கிறது சரீரம். நாம் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் இந்த மாம்சத்தோட தான் இருப்போம். அப்ப இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், இந்த மாமிசம் கர்த்தருடைய வருகையில் என்ன செய்யும், மறுரூபமாகும். இந்த ரத்தமும் மாமிசமுமா இருக்கிற இந்த சரீரம் மறுரூபமாகி மகிமையின் சாயலோட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்பதான் இந்த மாமிசம் மாறுகிறது. அப்ப இந்த மாமிசம் மாறுகிற வரை, இந்த உலகத்துல இருக்கிற வரை நமக்கு என்ன இருக்குது, நோவு இருக்கு. ஆத்மா உள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்ன, உலகத்தில் வாழும் வரை ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் பாடுகள் உண்டு. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை கியூல நிற்கும். என்ன செய்யும், அப்பா இப்பதான் மூச்சு விட்டோம் பாஸ்டர், இந்த பிரச்சனை இப்பதான் முடிஞ்சிச்சேன்னு சாட்சி சொன்னேன், அடுத்து ரெடியா வந்து நிக்குது. சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம், முறுமுறுக்கிறோம், ஆண்டவர்கிட்ட 1000 கேள்வி கேட்கிறோம். சில வேதத்தின் தெளிவு நமக்கு அவசியம். என் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார், பரலோகத்துக்கு ஆயத்தமாகிற என் வாழ்க்கை, என் பாதை எப்படி கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார், கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவரை இன்னும் விசுவாசத்தோடு பிடிச்சுக்குவோம். யோபு சொல்றாரு, ஆத்மா உள்ள இருக்கிற வரைக்கும் நோவு உண்டு. அப்ப இந்த உலகத்துல வாழ்கிறவங்களும் பாடுகள் உண்டு. அப்போ இந்த பாடுகள் மத்தியில எல்லாரும் நானும் பாடுபடுறேனே, இந்த பாடுகளுக்கு பலன் மகிமையாய் தேவன் வைத்திருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை தேவன் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா 23 சங்கீதம் 4 வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், தாவி சொல்றாரு, நான் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டாராம், நான் தனியா இல்ல. நான் இந்த பிரச்சனைக்கு மத்தியில இன்னைக்கு உலக ஜனங்களை பாருங்க, புலம்புறாங்க, ஐயோ எனக்கு யாருமே இல்லைங்க, எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாம் வெறுத்துட்டாங்க, புலம்புகிறோம். கிறிஸ்தவர்களும் புலம்புறாங்க. ஏன் அப்படின்னா உலகத்தானுக்கு நம்பிக்கை இல்லை. என்னன்னா நான் தனியா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன். ஆனா கிறிஸ்தவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீங்க எந்த இடத்துல எந்த பிரச்சனைக்கு மத்தியில் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. என் கூட யார் இருக்கிறது, யார் இருக்கிறது, நான் செங்கடல் நடுவே நடந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை சுற்றிலும் கானானியர்கள் இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு என்ன அர்த்தம், அவ்வளவுதான், செத்துருவாங்கிற ஒரு நிலைமை. அந்த மரண இருள், தாவி சொல்றாரு, என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், அடுத்த வினாடி எனக்கு மரணம்ங்கிற நிலைமை இருக்கட்டும், நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த மரணமும் எனக்கு பொல்லாப்பல்ல, தேவன் என்னோடு கூட இருப்பதினால். அல்லேலூயா. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனை தேவன் நம்ம அனுமதித்தாலும் நம்ம கூட அவர் இருக்கிறாருங்க. அவரு கோலும் தடையும் நம்ம என்ன செய்யுமா, தேற்றும். இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 18:10, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகம். துருகம் அப்படின்னா அந்த நாட்களில் ராஜாக்கள் ஒவ்வொரு தேசத்திலையும் ராணுவம் வச்சிருப்பாங்க. சண்டைகள் வரும் பொழுது திடீர்னு தோக்க நிலைமை வந்துச்சுன்னா இந்த துருகம், அதாவது ஒரு பெரிய கோட்டை மாதிரி கட்டி வைத்திருப்பார்கள். இந்த ராஜாவும் முக்கியமான மந்திரிமார்களும் போய் அதில் ஒளிஞ்சுக்குவாங்க. எதிரிகள் தங்களை என்ன செய்யக்கூடாது, அழித்தரக்கூடாது என்று தங்களை பாதுகாப்பதற்காக கட்டியிருக்கிற கோட்டை தான் இந்த துருகம்.
கிறிஸ்தவர்களாக உங்களுக்கு எனக்கும் பெரிய துருகம் கர்த்தர் நாம மாத்திரமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யல, பாடுகள் வழியே நடத்தினாலும் அவர் நம்மை கைவிடுகிறது இல்லை. அது பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், மனுஷனால் வருகிற போராட்டமா இருக்கட்டும், குடும்பத்தில் ஏற்படுகிற சில சலசலப்புகளா இருக்கட்டும், நம்ம இருதயத்தில் உண்டாகிற மனசோர்வு, எல்லாவற்றையும் தேவன் அனுமதித்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்மை கைவிட மாட்டார், நிச்சயமாய் நம்மை நன்மையாய் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பாடுகள் மத்தியில நம்ம தைரியமாய் நடக்க, அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள, நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமையின் வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் கூடவே இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையா அந்த பாடுகள் மத்தியில கர்த்தர் கையை பிடிச்சுக்கிட்டு நான் நடப்பது மாத்திரமே.